கல்லூரியில் உதவி பேராசிரியர் பணியில் சேர நடத்தப்படும் நெட் எனப்படும் தேசிய தகுதி தேர்வில் புதிதாக யோகா பாடமும் சமஸ்கிருதமும் சேர்க்கப்பட்டுள்ளதாக யுஜிசி துணைத் தலைவர் தேவராஜ் தெரிவித்துள்ளார். அவருடன் எமது மூத்த செய்தியாளர் சங்கரன் நடத்திய நேர்காணலை தற்போது காணலாம். புதிய கல்விக் கொள்கையை விரைவில் அமல்படுத்த இருக்கிறது. இந்த புதிய கல்விக் கொள்கையில என்ன மாதிரியான சீர்திருத்தங்கள்லாம் வரும், குறிப்பா உயர்கல்வித்துறையில என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் வரும், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நான் என்னுடைய பட்டமளிப்பு உரையிலேயே கூறினேன், மேக் இன் இந்தியா, ஸ்கில் இந்தியா, டிஜிட்டல் இந்தியா, இந்த மூன்று தான் கண்டிப்பாக புதிய கல்விக் கொள்கையிலே இடம்பெறும் என்பது எனது கருத்து. இன்னும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் 2 முக்கியத்துவம் பெற்ற நிகழ்ச்சிகள் நடைபெறும் என்று நான் கருதுகின்றேன். ஒன்று யோகா. யோகாவே நமது பாரத பிரதமர் அவர்கள் உலகிற்கே அறிமுகப்படுத்தினார்கள். அவர்களும் அதில் கலந்து கொண்டு எல்லா விதமான கருத்துக்களையும் கூறினார்கள். அதனை கண்டிப்பாக கொண்டு வருவார்கள் என்பதுதான் எனது கருத்து. இந்த வரும் ஜூன் மாதத்திலே நெட் எக்ஸாமிலே இந்த யோகாவை சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம். அதுவும் நியூ எஜுகேஷன் பாலிசியில் இடம்பெறும் என்பது எனது கருத்து. இரண்டாவதாக சான்ஸ்கிரிட் ஒரு சிறந்த மொழி, அதற்குரிய இம்பார்ட்டன்ஸ் இதுவரைக்கும் கொடுக்கப்படவில்லை என்பது அரசனுடைய கருத்து. அதற்கும் யுஜிசி வேண்டிய முடிவுகளை எடுத்துக் கொண்டிருக்கின்றனர்.